ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பிளே தம் டப்ஸ். இப்போதைக்கு ரொம்ப பாப்புலர் அண்ட் ஃபேமஸான ஒரு சீரீஸை கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம் சீரீஸே தான் வெறும் 6 எபிசோட் தான். ஏன்னா அது ஒரு லிமிட்டடான சீரீஸ். அண்ட் இதுக்கப்புறம் டேரக்டாக நம்ம நெக்ஸ்ட் சீசன் 2க்கு தான் வெயிட் பண்ணி ஆகணும். பை த வே, என்ன ப்ரோ இந்த சீரீஸ்? அண்ட் நிறைய பேருக்கு ஒரு டவுட்டாக இருக்கலாம், ப்ரோ நான் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தா தான் இது புரியும், இல்லை ஹவுஸ் ஆஃப் த ட்ராகன்ஸ் பார்த்தா தான் புரியுமான்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையவே கிடையாது. இது டோட்டல் ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டைம் பீரியடில் தான் காமிச்சிருக்காங்க. லைக் நம்ம என்டையர் டைம் லைன் எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. இங்கே நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இருக்குது, இங்கே நம்ம ரொம்ப முன்னாடி தான் ஹவுஸ் ஆஃப் த டிராகன். இது ரெண்டுத்துக்கு நடுவில் நடக்கிறது தான் நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டமோட சீரீஸ். ஸோ பேசிக்லி நீங்கள் அது ரெண்டுமே பார்க்கலனாலும் பிரச்சனை எதுவும் இல்லை. ஏன்னா நீங்கள் அதை பார்க்கும்போது ஈஸியாக உங்களுக்கு புரிஞ்சிடும். ஒரு நைட்டோட ஸ்டோரி பாயிண்ட் ஆஃப் வியூவை தான் காமிச்சிருக்காங்க. பட் இன்கேஸ் நீங்கள் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் இல்லை ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லாம் பார்த்துருந்தீங்கன்னா இந்த டார்கேரியன்ஸ் யார், அவங்க எவ்வளோ பவரில் இருக்காங்க, அண்ட் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ் தான் ஆக்சுவலி டார்கேரியன்ஸ்லாம் பயங்கர பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அண்ட் இந்த டைம்லலாம் கொஞ்சம் டம்மியாக மாறி இருக்காங்க. அது எப்படி, இதெல்லாம் கொஞ்சம் ஒரு ஐடியா, ஒரு ரஃப் ஐடியாவோட உங்களுக்கு கிடைக்கும். பட் இப்போதைக்கு நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ் நீங்கள் டேரெக்டாக பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அது ஈஸியாகவே புரிஞ்சிடும். ஏன்னா அப்படி தான் அவங்க ஸ்டோரியை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இதில் மெயினான ஒரு ஹீரோ தான் இவர் தான் நம்ம சர் டங்கன் த டால்னு சொல்லிட்டு. இவருக்கு ஒரு நைட் ஆகணும்னு ஆசை. அண்ட் அவர் மாஸ்டர் கிட்டேருந்து தான் இவர் நைட்டாகவும் ஆக முடியும். பட் அவர் பார்த்தீங்கன்னா இறந்துருவார். இதுக்கப்புறம் இவர் தான் தனியாக தான் இருப்பார். ஸோ இவர் எப்படியாச்சும் நைட் ஆகிறதுக்காக ஓகே ஒரு டோர்னமெண்ட் இருக்குது, அங்கே போய் நம்ம சென்ட்டோன்னா நம்ம நைட்டாக மாறிடலாம். பட் அந்த டோர்னமெண்ட் உள்ளே போகிறதுக்கே இவர் நைட்டாக தான் ஃபஸ்ட்டு ஆகணும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வந்துடும். ப்ளஸ் இவரு கூட ஒரு சின்ன பையன், லைக் மொட்டாஸ்ட்னு சொல்லிட்டு ஒரு சின்ன பையன் வருவான். எக்குன்னு சொல்லிட்டு பயப்படாதீங்க, அந்த கேரக்டர் நான் ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா ஸ்டோரி வைஸில் அதான் கொஞ்சம் லிங்க் ஆகும். அது நீங்கள் இந்த என்டையர் சீரீஸை பார்க்கும்போது நடுவில் கொஞ்சம் நல்ல சர்ப்ரைசிங்கான எலிமெண்ட்டோட தருவாங்க. பட் அந்த சின்ன பையன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அண்ட் ஒரு முக்கியமான பாயிண்ட்டாகவும் மாறி இருக்காங்க. நம்ம ஹீரோ நல்ல ஸ்ட்ராங்காக டாலாக இருக்காரு. பட் அவர் நைட் ஆகிறதுக்காக என்னெல்லாம் கஷ்டப்படுறாரு. அண்ட் இந்த டோர்னமெண்ட்டும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்கும். அது சில விஷுவல்ஸாகவும் காமிப்பாங்க. அதுதான் ரொம்ப ரியலிஸ்டிக் வைஸில் எடுத்தோம்னு வச்சுக்கோங்க. இந்த சீரீஸில் பக்காவாக தந்திருக்காங்க. நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் சீரீஸ்ன்னு சொல்கிறோன்னா அவ்வளோ ஒரு ஹை குவாலிட்டி வந்து நீங்கள் என்கிட்ட இந்த சீரீஸில் பார்க்கலாம். நான் பர்சனலி என்டையர் இங்கிலீஷில் தான் பார்த்தேன். ஏன்னா அது இன்னும் நல்லபடியாக எனக்கு கனெக்ட் ஆகும். தமிழ் டப்டும் கொஞ்சம் செக் பண்ணேன். சில இடத்துல நல்லா தான் இருக்குது, பட் சில இடத்துல வந்து அது கொஞ்சம் கனெக்ட் ஆகாத மாதிரி எனக்கு ஏதோ பர்சனலி ஃபீல் ஆயிருக்கு. ஸோ தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது ஜியோ ஹாட்ஸ்டாரில். இன்கேஸ் உங்களுக்கு தமிழ் டப் ரொம்ப பிடிக்கும்னா டேட்டா அதில் பாருங்கள், இல்லைன்னா நீங்கள் டேட்டா இங்கிலீஷ்லேயே பாருங்கள். நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யூனிவர்ஸோட சீரீஸ் சொல்கிறோன்னா கண்டிப்பாக கொஞ்சம் அந்த மாதிரியான விஷுவல்ஸ்லாம் வரும்ல, அதெல்லாம் இதுலேயும் இருக்குது. பட் கொஞ்சம் லிமிட்டடாகவும் தான் வச்சுருக்காங்க. ரொம்ப ஓவராலாம் காமிக்கல, பட் கொஞ்சம் இருக்குது. அதனால ஃபேமிலியெல்லாம் அந்த சீரீஸை பார்க்கவும் முடியாது. நெக்ஸ்ட் இன்னொரு பக்கம் கொஞ்சம் ஃபன் காமெடி டோனோடு வந்து அவங்க மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நல்ல சீரீஸாக ஒரு போயிட்டு இருக்கும். சடனாக பார்த்தீங்கன்னா ஒரு காமெடி டோன் போட்டுருவாங்க. ஏன் அந்த ஓப்பனிங் சீனே இருக்குது. லைக் நம்ம ஃபர்ஸ்ட் எபிசோட்லேயே நீங்கள் பாருங்களேன், ஒரு கெத்தான ஒரு மூஞ்சி வைப்பார். அண்ட் பின்னாடி பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ஸ்டார்ட் ஆகும். அண்ட் அது நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கே புரிஞ்சிடணும் என்ன சொல்ல வரேன்னு. அதனால சாப்பிடும்போது மட்டும் இந்த சீரீஸை கொஞ்சம் பார்த்துடாதீங்க. அது ஸ்டார்டிங்கே வார்னிங் தந்துடுறேன். அண்ட் இன்னொரு பக்கம் என்னன்னா, அந்த ஃபன் டோன் தான் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எப்போ பார்த்தாலும் ரொம்ப சீரியஸ். இந்த ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல் அவங்க சீரியஸ் டோனோட போயிடுவாங்க. ரொம்ப பாலிட்டிக்ஸாக ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும். கேம் ஆஃப் த்ரோன்ஸும் இருக்குது, நடுவில் கொஞ்சம் காமெடி எலிமெண்ட்ஸ் அங்கங்கே வரும். பட் மெயினாகவே அவங்க ஸ்டோரி ஃபோக்கஸில் ரொம்ப சீரியஸ்னஸாக இருக்கும். அண்ட் இது நடுவில் லைக் அந்த ஒரு பீரியட் நான் ஏன் வந்து பீஸ்ஃபுல் பீரியட்னு சொல்கிறேன்னா, இப்போது இங்கே டிராகன்ஸே கிடையாது. அது ஒரு ஸ்டோரி இருக்கு, அதெல்லாம் கொஞ்சம் ஹவுஸ் ஆஃப் த டிராகன்ஸ்ல எக்ஸ்பிளைன் பண்ணிடுவாங்க. பை த வே, இப்போதைக்கு எந்த டிராகன்ஸோ கிடையாது, டார்கேரியன்ஸ் தான் வந்து மெயின் பவர்ல இருக்காங்க. நம்ம ஹீரோ எப்படி நைட்டா வர போறாரு. அண்ட் ஹீரோ வந்து நைட் ஆஃப் த செவன் கிங்டமாவும் மாறி இருக்காரு. ஸோ அவர் ஏன் அவ்வளோ ஃபேமஸ் அண்ட் எப்படி பாப்புலர், அந்த ஒரு ஜேர்னி தான் வந்து மெயின் கோர் கான்செப்ட். ஸோ இப்போதைக்கு சீசன் 1ல ஜஸ்ட் ஒரு கேரக்டர் இன்ட்ரடக்ஷன் ஆகட்டும் சரி, நம்ம ஹீரோ என்னென்னலாம் அவரால் பண்ண முடியும், அவர் எவ்வளோ பிரேவு. ஸோ அவரோட ஒரு சில ஃப்ளாஷ்பேக்கான ஸ்டோரி கான்செப்ட் எல்லாத்தையும் தான் கரெக்டாக உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. எனக்கு மெயினாக அந்த எபிசோட் 5 தான் செம்ம அல்டிமேட்டாக இருந்த ஒரு பேட்டில் சீக்வன்ஸை காமிச்சிருக்காங்க. நல்ல ரொம்ப ரியலிஸ்டிக்காக இருக்கும். அது நீங்கள் அந்த இடத்துல இருந்தால் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் பர்சன் POVலேருந்து காமிப்பாங்க. பர்ஃபெக்ட். ஸோ எப்படி இந்த சீரீஸ் இப்போ முடிச்சிட்டாங்க. 6 எபிசோட்ஸோட 7வது எபிசோட்லாம் வரப்போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் நம்ம டேட்டா சீசன் 2 தான் பார்ப்போம். ஆல்ரெடி சீசன் 2 அந்தந்த இயரில் வரும்னு சொல்லிட்டு ஒரு லிஸ்ட் ஆட்டமே அவங்க தந்துட்டாங்க. பட் பார்ப்போம் எப்படி அவங்க கொண்டு வராங்கன்னு. அண்ட் இன்னொரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட்னா, இப்போ ஜஸ்ட் ஒரு ரூமர் மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம ஹென்ரி கேவில் மேபி சீசன் 2ல வரலாம். அதுவும் கன்ஃபார்ம்டு கிடையாது. ஸோ ஏதோ இம்பார்ட்டண்டான கேரக்டருக்காக ஹென்ரி கேவில் அவங்க அப்ரோச் பண்ணியிருக்காங்களாம். ஸோ வந்தால் நல்லாயிருக்கும். ஏன்னா இப்போவே பயங்கரமான ப்ரைஸ் IMDb ரேட்டிங்ஸ் வைஸில் எடுத்தோம்னு வச்சுக்கேன். நம்ம நைட் ஆஃப் த செவன் கிங்டம்ஸ்லாம் டாப்பான ரேட்டிங், லைக் ஆல்மோஸ்ட் ஒரு ரஃபாக 9 ரேட்டிங் தந்திருக்காங்க. இன்கேஸ் இந்த சீரீஸை நீங்களும் பார்த்துட்டீங்க, உங்களோட தாட்ஸ் என்ன இருந்தாலும் கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷன்லையும் ஷேர் பண்ணுங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா அப்படியே மறக்காம லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஷேர் பண்ணிடுங்க. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ், கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் Play Tamil Dubs. See you in next video. Bye guys.